இங்க இந்த பொண்ணு அவங்க அப்பா வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு வர சொல்றா. அவங்க அம்மாவும் திட்டிக்கிட்டே நீங்க வரவே எல்லாம் சாப்பிடாம நீங்க வந்தாதான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு அப்பா மேல ரொம்பவும் பாசம் அதிகம். அப்பன்னு பார்த்தா அவரு ஹைதராபாத்ல இருந்து ஒரு வர வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே உங்க அம்மா இவ்வளவு பாசமா இருக்க பொண்ணை இந்த ஊர்லயே பார்த்து கட்டி வைக்காம வெளியூர்ல ஏன் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த பொண்ணுமே அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்றா. ஆனா அவங்க அப்பா அவங்க பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. உங்க அம்மா கூட உன்ன மாதிரி தான் இருந்தா, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த சந்தோஷத்தை நானும் பார்க்க தயார்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. சோ இந்த பொண்ணுமே அவங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக கல்யாணமும் பண்ணிக்கிறா. அவங்க மாமையாருமே ரொம்ப பாசமா தான் பேசுறாங்க. அண்ட் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு வராரு. ஆனா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் டைம் தர முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவரு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்ப பயம் போதோ அப்பயே நம்ம எல்லாமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டைம் தராரு. அதை கேட்ட இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் அவங்க அத்தை வேலை செய்யும் போது நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டுமே சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போது இவங்க போய் அந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. இந்த ஸ்டோரி மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் பெரிய டைரக்டர் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அத்தையுமே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்லி ஓகேவும் பண்றாரு. அதுக்கான ஹீரோயினும் செலக்ட் பண்றாரு. ஆனா அந்த ப்ரொடியூசர் அந்த ஹீரோயினை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வர சொல்றாரு. இவருமே தயங்கிட்டே போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ப்ரொடியூசர் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதை விட்டா எனக்கு வேற சான்ஸே கிடையாது, அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அடாவடியா இருக்கா. அதை கேட்ட இந்த ஃப்ரெண்டுமே ரொம்ப கடுப்பா வரான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு காஃபி கொண்டு வரும்போது கோவத்துல கதவை திறக்கும் போது இந்த பொண்ணுக்கு அடிபட்டுருது. அதை பார்த்த இவங்க அம்மா இந்த சினிமாவால தான் என்னோட உயிரே போக போகுதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. சோ ஹீரோ இதனால ப்ரொடியூசர் கிட்ட இன்னொரு தடவை கேட்டு பாக்குறாரு. ஆனா அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. சோ ஹீரோ கால் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது.